ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இது 10th மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலாம், எப்படிலாம் மார்க் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த ஏ கிராஸ் பி, ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பிலாம் வரும். ஸோ 1 மார்க் நான் சொல்கிறேன் பாருங்கள். 1 மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 1 மார்க் வந்து புக்கிங் தான் வரும். ஸோ அது வந்து கன்ஃபார்மாக பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் சம் போடும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அந்த சம்ஸை, 1 மார்க் சம்ஸு. அப்போ தான் புக்கிங் வந்தாலும் உங்களால் அதில் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி செகண்ட் சாப்டரில் வந்து உங்களுக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்லாம் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். அது கண்டிப்பாக ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் வரும். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு, 1 மார்க் கூட சேர்த்து ஒரு 11 மார்க் வரும். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 140 மார்க்ஸ், 150 140 இருக்கும். ஸோ அதில் நீங்கள் 100 எழுதுனா போதும். உங்களுக்கு இருக்கிறது 8 சாப்டர் தான் இருக்குது. அப்போ வந்து 10 சாப்டர் இருக்குது. ஸோ அந்த 10 சாப்டரில் எப்படியும் ஒரு சாப்டர்லேயும் மேக்ஸிமம் ஒரு 15 மார்க் 10 மார்க் வந்து தான் ஆகும். அப்படி இருக்கப்போ நீங்கள் பிளான் பண்ணி படிக்கணும். ஸோ தேர்ட் சாப்டரில் அல்ஜிப்ரா 3.1, ஐ திங்க் 3.8, 3.11, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேட்ரிக்ஸ். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டாலே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கிராஃபும் ஜாமெண்ட்ரியே பாருங்கள். கிராஃப் ஜாமெண்ட்ரி பார்த்தாலே பப்ளிக்கில் 16 மார்க் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பித்தாகரஸ் தியரம், தேல்ஸ் தியரம் பார்த்துக்கோங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துடும். ஸோ மூணாவதாக ஒரு தியரம் இருக்கும், அதுவும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களால் வந்து அந்த 16 மார்க் வாங்க முடியலனாலும் அதுக்கு வந்து பர்ஃபெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணலனாலும் உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஒரு 13 மார்க் 14 மார்க் போட்டுருவாங்க. 7 மார்க்கு இல்லை 6 கூட போடுவாங்க. ஆனால் இந்த ஜிசிடி, ஹெச்எஸ்சிஎஃப்லாம் இருக்கும், இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரிக்னாமெண்ட்ரி வந்து சென்டம் எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ட்ரிக்னாமெண்ட்ரி நல்லா பார்த்துக்கோங்க. ட்ரிக்னாமெண்ட்ரி பார்த்தா தான் நீங்கள் 95 எடுக்க முடியும். ஏன்னா அதில் வந்து ஒரு 5 மார்க் வரும். ப்ராபபிலிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.